அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எத்தனை தடவை முடிஞ்சிருக்கு? எட்டில் நிற்கிது வண்டி. அந்த வண்டி எட்டில் தான் நிற்கிது. 9 தொழுதுருக்கான். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல தான் முதல்ல மனுஷனை படைச்சான். நம்ம அத்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்தாங்க? சொர்க்கத்துல தான் இருந்தாங்க. அங்கிருந்து வெளியாக்கப்பட்டதான். வெளியாக்கப்பட்டது எதுக்காக வெளியாக்கப்பட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு வந்துச்சு இந்த வசனம். ஒரு குறிப்பிட்ட மரத்து பக்கம் போகாதீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மரத்து பக்கம் போகாதீங்க, அந்த மரத்தை மட்டும் சாப்பிடாதீங்கிறது கட்டளை. என்ன பண்ணிட்டான் சைத்தான்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இங்க இருக்கிற மரத்திலேயே அதுதான் டேஸ்டான மரம், அதுதான் அல்லாஹ் அதை சாப்பிட வேணும்னு சொல்லி இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆசையை கிளப்பி விட்டான். இப்படிதான் சைத்தான் கிளப்பி விடுவான். நல்லா இன்ட்ரெஸ்டா தொழுதுகிட்டு இருப்போம், தூக்கம் வர்ற மாதிரி. ஊர்ல எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, நீ மட்டும் என்ன தொழுதுகிட்டு இருக்க? அப்படின்னா ஒரு ஊசியை போடுவான் சைத்தான். 2வது ரக்காத்துல திடீர்னு பார்ப்பான், 4வது ரக்காத்துல ஆள் அவுட்டு போயிடுவான். சைத்தான் இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிடக்கூடாத ஒரு பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு 2 வகையான தொந்தரவு ஏற்பட்டுச்சு. ஒன்று, அவங்க அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய மறைவிடங்கள் வெளியில தெரியலை. மான உறுப்பு இருக்கு இல்லையா, இது வெளியில தெரியல, மறைஞ்சுதான் இருந்துச்சு. ஆடு மாடெல்லாம் இருக்கு, மறைவிடம் தெரியுதா? அது காலுக்குள்ள இருக்கு, மறைவா இருக்கு. ஆனா மனுஷன் ட்ரெஸ் இல்லாட்டி அவனுடைய மானம் வெளியில தெரிஞ்சிடும். சொர்க்கத்துல இருக்கும் போது அவனுடைய மான உறுப்பு வெளியில தெரியாம தான் எல்லாம் வச்சிருந்தான். இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே வெளியில தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு, எங்க போய் ஒளியுறதுன்னு பார்த்தாங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு அது வரைக்கும் மலம் கழிக்கிற தேவை ஏற்படலை. சொர்க்கத்துல மலம் கழிக்கிற வேலை ஏற்காது. நம்மளும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக போறோம். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக போறோம். சொர்க்கத்துக்கு போனோம்னா அங்க என்ன இருக்காது? சாப்பிடலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் சிறுநீரும் மலமும் வராது, வரவே வராது. எப்படின்னு கேட்கலாம். இதுக்கு இந்த உலகத்துல எல்லா ஒரு உதாரணம் வச்சிருக்கான். நம்ம அம்மாவோட வயிற்றுல இருக்கோம். வயிற்றுல இருக்கும்போது சாப்பிடக்கூடியது, குடிக்கக்கூடியது எல்லாமே செய்யறோம். அந்த தாயுடைய வயிற்றுல இருந்து ரத்தத்தை உருக்கி என்ன செய்யறான்? எல்லாம் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்குறான். ஆனா அந்த குழந்தை என்ன செய்யாது? மலஜலம் கழிக்காது. இது இந்த உலகத்துல. இதே மாதிரி சொர்க்கத்துல என்ன செய்வான்? அல்ல மலஜலம் கழிக்கிற தேவை ஏற்படாது. ஆனா ஆதமும் ஹவ்வாவும் இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? மலம் கழிக்கிற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. சொர்க்கத்துல மலம் கழிக்க முடியாது. சொர்க்கம் ஒரு உயர்ந்த இடம், அங்கே மலம் கழிக்கலாமா? கக்கிச்சு போகலாமா? அதுக்காக வேண்டிதான் எல்லாம் என்ன செஞ்சா? இந்த பூமிக்கு வர சொன்னான். சொல்லுங்க, பூமி என்னங்க? பூமி என்ன? கழிவறை. பூமி என்னங்க? கழிவறை. சரி, கக்குஸ்லயே ஒரு மனுஷன் 1 மணி நேரம் உட்காந்துருப்பானா? எவ்வளவு வேகத்துல போறனா அவ்வளவு வேகத்துல வந்துருவான். கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டான்னு சொன்னா என்ன சொல்லுவான்? இவனுக்கு ஏதோ கிறுக்கு உள்ள இருக்கு, எப்ப பார்த்தாலும் கக்குஸ்லயே மணிக்கணக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப இந்த பூமியில நாம வாழுகின்ற பொழுது ஒரு சுய தேவையை கழிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நிரந்தர வாழ்க்கை சொர்க்கம், இடையில உள்ள ஸ்டாப் தான் இந்த பூமி, இந்த வாழ்க்கை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த பூமியில நம்ம 200 வருஷம் இருக்க போறோம் போல இருக்கு. பூமியில தான் 200 வருஷம் இருக்க போல கனவு கண்டுறாங்க மனுஷன். கனவு கண்டு, கற்பனை கண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டான். காசு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், அதை மாதிரி வாங்கணும், இவனை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்க்கிறான். சரி, இப்ப இங்க வசனத்துல சொல்ல வந்த விஷயம், இவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட உடனே மான உறுப்பு வெளியில தெரிஞ்சிச்சு. ஒண்ணு, மலம் கழிக்கிற தேவை ஏற்பட்டுச்சு. இந்த 2க்காக வேண்டிதான் பூமிக்கு வந்தாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? இவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட உடனேயே அவர்கள் பூமிக்கு வருகின்ற பொழுதே ஆடையோட தான் இறக்கணும், ட்ரெஸ் இல்லாம அல்ல. அவங்க எப்படி வந்தாங்க? ட்ரெஸ்ஸோட தான் வர்றாங்க. ஏன்னா வழக்கது கர்ரம்னா பனி ஆதம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆதமையும் ஆதமுடைய பிள்ளைகளையும் நான் மரியாதையா சங்கையா தான் வாழ வச்சேங்கிறான். அப்ப அவங்களுக்கு மரியாதை குறைவா எப்பவுமே நடத்த மாட்டான்ல. அப்ப அவங்கள ட்ரெஸ்ஸோட தான் இறக்கணும். அப்ப இந்த பூமியில இறக்கும் பொழுதே ஆடையோடு நாம இறக்கணும் அப்படிங்கிறான். அப்ப ஆடை என்பது
மனிதனுக்கு ஒரு கௌரவத்தை தரக்கூடியது, ஒரு ஒரு அலங்காரத்தை தரக்கூடியது. அலங்காரத்தோட தான் நிப்பாட்டிக்கணுமே தவிர அது என்ன செய்யக்கூடாது, ஆடம்பரமா போயிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, ஆடம்பரமா போயிடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், அவங்களுடைய ஆடை எப்படி இருந்துச்சு, தொழுகையில நிற்கும் போது எப்படி ட்ரெஸ் இருக்கணுமோ அப்படித்தான் அவங்களுடைய வெளி ட்ரெஸ் இருக்கும். தொழுகையில எப்படி இருக்கும்போது எப்படி இருக்கணும், தொழுகையில எப்படி இருக்கணும், தலையில தொப்பி, சட்டை, முழுக்கை சட்டை, கைலி முழங்காலுக்கு கீழே, கரண்டக்காலுக்கு கொஞ்சம் மேல, இந்த நிலை கண்ணியமான ஒரு ஆடை, இப்படித்தான் ஆண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யுது, ஆண்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடை கொடுக்குது. நீங்க பார்த்தோன்னு சொன்னா இங்க இல்ல, சில ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கா டவுசர் போட்டு வந்து சஃப்ல நிக்கிறான், வயசு 45. இவனை பார்த்தா பின்னாடி இருந்து பார்த்தா குதிரை மேய்க்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருப்பாங்க, முக்கா டவுசர் போட்டிருப்பான், அது முழுசாவும் இருக்காது அரையாவும் இருக்காது, முக்கா போட்டிருப்பான், மேல டிஷர்ட் போட்டிருப்பான். இவன் ருக்குவுக்கு போனவொன்னு டிஷர்ட் மேல போயிடும், பேண்ட் கீழே இறங்கிடும். இவனுக்கு பின்னாடி தொழுற நிலைமை என்னன்னு பாருங்க. எதை பார்ப்பான், இந்த கலாச்சாரம் எங்க இருந்தது, சைத்தானிய கலாச்சாரம். இது சைத்தானுடைய, அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு ஆடை கலாச்சாரம் இது. நம்ம உடை எப்படி இருக்குன்னா உடலோட ஒட்டிய உடையா இருக்கவே கூடாது. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எப்படி இருக்கட்டும் ட்ரெஸ், உடலோடு ஒட்டிய ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இது எப்பயுமே மார்க்க தடுத்து இருக்கு. உடலோடு காற்று போகிற அளவுக்கு நம்மளுடைய ஆடைகள் கொஞ்சம் என்ன செய்யணும், விசாலமா தான் இருக்கணுமா. காற்று போறதுக்கு சயின்ஸ் அதை சொல்றான். நீ டைட்டா ட்ரெஸ் போட்டீங்கன்னா உனக்கு சீக்கிரமே என்ன வந்துடும், சொரியாசிஸ் வந்துருங்கிறான். திரிய வேண்டியதான் சொல்லிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்படி டைட்டா போடுறான், தலானி வர மாதிரி போடையில அப்படி இறுக்கி போடுறது. இப்ப ஒரு பேண்ட் ஒண்ணு வந்திருக்கு, பேரு லெக்கின்ஸ். இந்த பேர் என்னங்க, லெக்குனா காலு, இன்ஸ்னா காலை உள்ள விடுறது. சுபஹானல்லாஹ், இந்த பொம்பளைய படுத்துற பாடு. லெக்கு இன்ஸ், எத்தனை இன்ச்சு கால் இருக்கோ அத்தனை இன்ச்சு தான் அந்த பேண்ட் இருக்கும். அதை அப்படி உரிக்கிற மாதிரி தான் போடுவாங்க. கிடா அடிக்கடி கிடா உரிச்சிருப்பீங்க, இந்த தோல் உரிக்கையில எப்படி இருக்கேன் அப்படி பேண்ட் போடுறான் ஆம்பளையும் பொம்பளையும். இது அல்லாஹ் ரசூலும் வெறுக்கிற ஆடைங்கிறான். இது அல்லாஹும் ரசூலும் வெறுக்கிற ஆடை. ஒருவர் போட்டிருக்கிற ஆடையை வச்சு இவர் வந்து அல்லாஹ் பயப்படுறாருன்னு தெரியணுமா. பஸ்ல ஏறுறோம், ஒரு 55 பேர் உட்கார்ற சீட் இருக்கு, 55 பேர் தான் சீட்ல உட்காரலாம், அதுக்கு மேல எல்லாம் நின்றுதான் ஆகணும். நம்ம 56வது ஆளா ஏறுறோம், எல்லா சீட்லயும் ஆள் இருக்கு. நம்மளோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன செய்யணும், யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு நீங்க உட்காருங்கன்னு சொல்லணும். அதுதான் அல்லாஹ் மதிக்கிற ஆடை. நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கு, காவாலி பையன் ஏறி இருக்கான் நிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெஸ் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு, காவாலி பையன் தான் ஏறி இருக்கான், அது நீண்டு தொலையட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் இருக்கு. அப்ப என்னுடைய ஆடை அல்லாஹையும் ரசூலையும் நினைவுபடுத்துற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த ஆடையில வந்து நான் சொன்னேன் முதல்ல, அலங்காரம் இருக்கலாம், ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு, இது வந்து பெருமையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு ஜமால் வ யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புறான். அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புறான். எந்த அழகை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புனாங்களோ அதை என்னுடைய ஆடையில கொண்டு வரணும். அதே மாதிரி அணிகலன்கள் இருக்கு, அணிகலன்கள் ஆண்களுக்கு எந்த விதமான நகைகளும் போடுறதுக்கு அனுமதி இல்லை. தங்க சுத்தமா ஹராம், வெள்ளி இல்லா பி ஃபில்லா, வெள்ளி எவ்வளவு போடலாம், ஒரு மோதிரத்தை தவிர எல்லாம் ஹராம்ட்டாங்க. நாய்க்கு போடுற மாதிரி கழுத்துல செயின், கையில செயின், இடுப்புல செயின், நாயும் இவனும் ஒன்னாயிட்டான், நாய் தான் செயின் போட்டு தெரியும். அது மாதிரி இடுப்பு, கழுத்து, கை எல்லாம் தொங்குது. தொழுவை தக்பீர் கட்டிட்டு அதை ஆடுறத பாக்குறான். தொழுவை எப்படி கூடும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆடை அணிகலன்கள் ஆண்களுக்கு நகை கூடவே கூடாது, தங்க ஹராமு. வெள்ளி கூடும்னா எது கூட, இல்லா பி ஃபில்லா, ஒரே ஒரு மோதிரத்தை தவிர எதுவுமே கூடாதுங்க. இப்ப நம்மளுடைய ஆடை எப்படி இருக்கு, அல்லாஹ் ரசூலுக்கு விரும்புற மாதிரி இருக்கா, அல்லாஹ் ரசூல் வெறுக்கிற மாதிரி இருக்கான்னு யோசிச்சுக்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் போட்டிருந்த ட்ரெஸ் ஒருத்தர் வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் இந்த ட்ரெஸ் எனக்கு தாங்க.
ரசூல்லா எப்பவுமே யாராவது அன்பளிப்பா கொடுப்பாங்க, போடுவாங்க, உடனே கழட்டி கொடுத்துருவாங்க யார்ட்டையாவது. ஒரு பெண்மணி வந்து ரொம்ப ஆசையா அவங்களே வீட்டுல செஞ்சு கொண்டு வந்து, யார் ரசூல்லா இதை நீங்க போட்டுக்கணும்னு விரும்புறேன்னா, ரசூல்லா வாங்கி என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போனாங்க, போட்டு வந்துட்டாங்க தொழுவ. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு ஆள் பக்கத்துல வந்து உட்காந்து, யார் ரசூல்லா இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு கேட்டார். உடனே ரசூல்லா என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போனாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டாங்க, இதை கலட்டி மாத்திக்கிட்டு யாரு கேட்டாரோ அவர்கிட்ட கூட கொடுன்ட்டாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் கோவம். ஏன் ரசூல்லா எதையுமே விரும்பவே மாட்டாங்க, இந்த அம்மா ஆசையா கொண்டு கொடுத்தாங்க, ரசூல்லா அதை போட்டுக்கிட்டாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு, நீ அதை கேட்டுட்டியே. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, ரசூல்லாவுடைய உடம்புல அந்த ட்ரெஸ் நான் மௌத்தா போகும்போது எனக்கு கஃபனா போடணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன். இதை வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்து நான் எனக்கு மௌத்தா போனப்புறம் நான் என்ன செய்வேன், அதை கஃபனாக போட சொல்லிட்டு மௌத்தாவே இல்லை. எப்படியெல்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ நம்மளும் தான் ஆசைப்படுறோம், நான் அவனை மாதிரி ட்ரெஸ் போடணும், இவனை மாதிரி ஆசைப்படணும். ஒரு நாட்டு கொடியை தூக்கி டவுசர் வச்சு போட்டிருக்கேன். என்னடானாக்க, என் நாட்டு பற்றை நான் எங்கே வச்சிருக்கேன், அட அறிவு கட்டவனே, நாட்டு பற்று மனசுல வைக்கணும்டா, சீட்லயே வைக்கிறது. முட்டாள்லாம் திரியிறான் அந்த மாதிரி. இந்த காலத்துல முட்டாள்லாம் திரியிறாங்க. இதுல பாதி வெட்டுறது, அதுல பாதி கோடு போடுறது. எந்த விஷயத்தை ரசூல்லா வெறுத்தாங்களோ, அது முடி வெட்டுறதா இருக்கட்டும், ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதை வெறுத்தாங்களோ அதை செஞ்சுட்டு போய் நாளைக்கு மறுமையில யார் ரசூல்லா எனக்கு சொர்க்கத்துக்கு சீட்டு வாங்கிட்டாங்க கேட்க முடியுமா? முடியாது. எதை ரசூல்லா விரும்பினாங்களோ அதை செஞ்சுட்டு போனாதான் ரசூல்லா நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அப்படி அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய ஆடைகள், அவர்கள் விரும்பிய வகையிலே வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்